Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து hair hacks தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து part 1, part 2, part 3 இந்த மாதிரி நிறைய hair hacks போட்டோம். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம part 4ஆ வச்சுக்கிட்டு 5 ஹேக்ஸ் வைரலான ஹேக்ஸை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி வருதா வரலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கோன் ஹென்னா டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து மலைக்காட்சியில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஒரு செம்ம காமெடியான ஹேக்கு. அதில் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து 2 சைடும் தென்னை மரம் வைப்போம்ல, அந்த மாதிரி 2 சைடும் வந்து கொண்டு போடுற ஹேக் தான் இது. ஸோ இந்த ஹேக்கு வந்து ஒரு சைனாக்கார ஜப்பான்கார ஹேர் ஸ்டைல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம மூஞ்சிக்கு போட்டால் எந்தளவுக்கு கன்றாவியாக இருக்கும்னு என்னால் இமேஜின் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டை ஜிண்டு போட்டுக்கணும். A few moments later. ஓகே, என்னை பார்த்தா எனக்கே வந்து காமெடின்னு உச்சக்கட்டத்தில் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். கொடூரமாக வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சுருட்டணும். என்ன சுருட்டவே வர மாட்டேங்குது. நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் சுற்றலை, சும்மா அப்படியே கச்சாமிச்சான்னு சுற்றுறேன். ஓகே, என்னடா இது உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? ஐயோ, ஆக்சுவலி வருது. ஓகே, நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே, இதை வந்து நம்ம எப்படி தூக்கி போடணும் போல், அப்போ தான் அந்த கொண்டை வந்து நிற்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா தூக்கி போடணும். இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். அப்பாடி, சூப்பர், இப்பவே கண்ணை கட்டுது. பார்க்குற மாதிரி வந்திருக்கு. ஆனால் என் மண்டைக்கு இந்த கொண்டு ரொம்ப பெருசாக இருக்கு. நம்ம இந்த சைடு ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் நம்மளோட இந்த டபுள் கொண்டை ஹேக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பி வந்திருக்கு. பட் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இப்படி வந்திருக்கணும். இந்த சைடும் வந்து கொஞ்சம் இப்படி வந்திருக்கணும், இப்படி இருக்கணும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட்
ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொண்டை இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலோட உங்களால் தைரியமாக வெளியே போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வெளியே சுற்றுங்க. வெளியே சுற்றிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொண்டையோட டபுள் கொண்டையோட தான் வந்து வெளியே சுற்றினேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே என்னை வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக நீங்கள் வந்து பார்க்கலன்னா அண்ட் இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இது வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு ஹேர் பன் போடுறது தான். அதுவும் வந்து சாக்ஸ் வச்சு வந்து போடுறாங்க. ஸோ இந்த சாக்ஸை நம்ம இன்னைக்கு கட் பண்ணி வேஸ்ட் ஆக்க போகிறோம். ட்ரை பண்ணலாம் இந்த ஹேக்கை. ஓகே, நம்ம சாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சாக்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க போல். நம்ம இப்போ இதை வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு போனி போட்டுக்கணும். அது நம்ம போனி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த சாக்ஸை வந்து இந்த ஹேர்க்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சாரி என்னோடய முடி வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாக்ஸை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டால் போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் செய்யலை. இதை வந்து நல்லா கச்சாமச்சான் தான் செய்கிறேன். வருதான்னு ட்ரை பண்ணலாம் நம்ம. அப்பாடி, அட்லாஸ்ட் நம்ம வந்து இந்த கொண்டையை வந்து போட்டுட்டோம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு நம்ம. பட் இருந்தாலும் இந்த கொண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, பின்னாடி வந்து ரொம்ப கேவலமாலாம் இல்லை. பட் நம்ம முடி வந்து அங்கங்கே இப்படி தொங்குது. ஸோ அதை மட்டும் இப்படி பிடிச்சி ஏதாவது ஓகே, வெளியில் தெரியாத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த கொண்டை. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்குறதுக்கு. பட் எனக்கு இந்த கொண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு போனி போடுற ஹேக் தான். போனி போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பின்னாடி இறங்கிட்டே வந்துடும். அது ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு போனி, அது மட்டும் இல்லாமல் ஹை போனியாக தெரியறதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் போனி தான் போடுறாங்க. என்ன கொஞ்சம் லோ போனியாக போட்டிருந்தாங்க. ஸோ போடுவோம் நம்ம. இப்போ நான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருக்கேன் போனியை, ஏன்னா அப்போ தான் இறங்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த மாதிரி இறங்கிட்டே போயிடும் ரப்பர் பேண்டு. ஸோ அதுக்கான ஹேக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இந்த பூ குத்துற பின்னுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து எடுத்துட்டு நிற்க மாட்டேங்குது.
சின்ன ஹேர் பின்ல ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே, இந்த ஹேக் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோவா ஒர்க் ஆகலை. அண்டு சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூக்குத்துற ஹேர் பின் வந்து 2 சைஸில் இருக்குது. சின்ன சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலுமே வந்து கொஞ்ச நேரம் இப்போ நம்ம வந்து அந்த கிளிப்பு போடுறோன்னு வைங்களா, அந்த கிளிப்பு போடுற அப்போ வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக 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 இந்த ஹேர் பின் வந்து இந்த போனிக்கு வெளியே வந்து இப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த ஹேக் வந்து நம்ம வந்து 6 out of 10 தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு செமி கொண்டை அப்படின்னு சொல்லலாம். ஹாஃப் கொண்டை வந்து போடுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரே அப்படியே பன்னு போனி இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கொண்டையை வந்து நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து ஃப்ரண்ட் பேங்க்ஸ் விட்டுருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நோ, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனிக்கே போயிடலாம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே பேஸ் வந்து இந்த போனியாக தான் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, போனி போட்டாச்சு. இது வந்து அந்த நம்ம டபுள் கொண்டை போட்டோம்ல அதே மாதிரி தான் வருது. ஸோ அந்த இடத்துல செஞ்ச தப்பை வந்து இதில் பண்ண வேணாம். நம்ம இதையும் சேர்த்து நான் ரப்பர் பேண்ட் போடணும். இங்கே தான் போடணும். அதே மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். வருது இப்படி வச்சுக்கணும். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா என்னால முடியலப்பா. சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணலாம். நம்ம மறுபடியும் முதல்ல இருந்தா இதில் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம போனியை வந்து ஹை போனியாக இங்கே போட்டிருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ஹை போனியாக போட போகிறோம். ஓகே, அட்லாஸ்ட் நம்ம ஒரு ஹை போனி போட்டாச்சு. ஆனால் ரொம்ப கேவலமாக வந்திருக்கு அந்த போனி. ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம கொண்ட வந்து வழக்கம் போல் காமெடியாக இருக்குது. பட் நல்லா வந்திருக்கு. என்ன இந்த ஹேக் எல்லாமே ஒரே காமெடியாக இருக்குது நமக்கு. ஓகே, இப்படி தான் வந்திருக்கு எனக்கு இந்த ஹேக்கு. செமி சர்க்கிள் கொண்டை இதுக்கு வந்து நம்ம வச்சு பேர். ஸோ இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு மயில் கொண்டை மாதிரி வரும் உங்களுக்கு. அண்ட் கம்மி ஹேர் வச்சு பண்ணால் தான் இந்த மாதிரி ஹேக்ஸ் எல்லாம் நல்லா அழகாக வரும் போல். இல்லாட்டி நம்ம மூஞ்சியை விட ரொம்ப பெருசாக வருது எல்லா ஹேக்குமே. வந்து எனக்கே வந்து ரொம்ப தின் ஹேர் தான். பட் அந்த தின் ஹேருக்கே வந்து இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வருது.
ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த கொண்டையே கழட்டிடலாம். ஸ்டார்ட் மியூசிக். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து அந்த சாட்டின் ரிப்பன் இருக்குல்ல, அந்த சாட்டின் ரிப்பனை வச்சு ஹேரை கட் பண்ணாமலே வந்து நம்ம அந்த ஹேரை வந்து சின்ன ஹேர் ஆக்க போகிறோம். தெரியல எனக்கு வந்து எந்த அளவுக்கு கேவலமாக வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லாஸ்ட் நம்ம ஏதோ பண்ணோம், ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னு தான் எனக்கு தெரில. ஓகே, நான் இப்போ பின்னாடி திரும்புகிறேன். அதே மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேருக்கெலாம் இதெல்லாம் வராது போல் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஹேருமே ஸ்மூத்தாக சில்கியாக ஒரே லெவலில் வந்து இருக்கிறது கிடையாது. அதுவும் முக்கியமாக என்னோடய ஹேர் வந்து நான் ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த சைஸில் ஒரு முடி, இந்த சைஸில் ஒரு முடி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என் ஹேருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சுத்தமாக செட் ஆகாது. உங்கள் ஹேர் வந்து நல்லா ஃப்ரீயாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒர்க் ஆகுது தான் கண்டிப்பாக. அவங்களோட ஹேர் டைப்பை பொறுத்து இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுது. மற்றபடி சூப்பரான ஹேக் இது. ஸோ ஓகே, ஸோ இந்த ஹேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி க்யூட்டாக இருக்கணும், நம்ம மூஞ்சிக்கு தான் கேவலமாக இருக்குது. ஆனால் சூப்பரான ஹேக் இது. இது வந்து நம்ம இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் க்யூட்டாக ஏதாச்சும் வச்சு இப்படி மேக்கப் பண்ணிக்கலாம். நம்மளோட 5 ஹேர் ஹேக்ஸுமே முடிஞ்சிருச்சு. என் ஹேர் இன்றைக்கி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஸோ நம்மளோட ஹேர் ஹேக்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு சிலது வரல, ஒரு சிலது வந்துச்சு. அண்ட் 5th ஹேக்குக்கு என்னோடய ஹேர் தான் ப்ராப்ளம். ஸோ மார்க் வந்து நீங்களே கொடுங்க, கமெண்ட்டில் கொடுங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ஹேக்கில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேக்ஸில் எந்த ஹேக்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனாமுக்கே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.